Hi guys, welcome to my channel. இந்த வீடியோ பதில் நாங்கள் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சோர்வாக இருக்கேன். அதை எப்படி சொல்லலாம்? I am feeling tired today. அடுத்தது இது நல்லா இல்லை. நீங்கள் செய்கிற வேலை இது நல்லா இல்லை. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து இது நல்லா இல்லை, இது அவ்வளோ அழகு இல்லை செய்கிறது, அல்லது இது அவ்வளோ அழகு இல்லை இது இப்படி நடந்து கொள்வது. அப்போ அதை எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ் நாட் ஃபேர். அடுத்தது எல்லாம் சரியாக இருக்கா? அதை எப்படி சொல்லலாம்? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட். எல்லாம் சரியாக இருக்கா? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட். அடுத்தது நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Can I ask you something? நான் ஒன்று உங்களிடம் கேட்கலாமா? Can I ask you something? அடுத்தது உங்களோட பிரச்சனை என்ன? ஏதாச்சும் ஒரு ஆள் வந்து எதிர்கொள்றதுக்குள்ளே, அதாவது யாராச்சும் ஒருவர் வந்து எங்களோட வந்து முரண்பட்டு டீச்சருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயங்களுக்கு இப்போ நாங்கள் திடீர்னு கேட்குற மாதிரி உங்களோட பிரச்சனை என்ன இப்போ அப்படி கேட்போம் இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தில் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ எங்கள்கிட்ட ஒரு ஆள் ஹெல்ப் ஒன்று கேட்குறாரு. இப்போ எங்களுக்கு என்ன மாதிரி அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு புரிஞ்சு கொள்ள முடியல, தெரியல. அப்போ நாங்கள் அவர்கிட்டயே கேட்குற மாதிரி நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? What can I do for you? நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? What can I do for you? அடுத்தது இதற்கு நீங்கள் எனக்கு உதவிங்களா? அல்லது இந்த விஷயத்துக்கு நீங்கள் எனக்கு உதவிங்களா? அதை எப்படி கேட்கலாம்? Will you please help me with this? இந்த விஷயங்களுக்கு எனக்கு நீங்கள் உதவிங்களா? Will you please help me with this? அடுத்தது என்ன நடந்து கொண்டிருக்குது? ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல வந்து ஏதோ அசம்பதங்கள் நடந்து கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் திடீர்னு தெரியாமல் கேட்குறோம், அங்கே என்ன தான் நடந்து கொண்டிருக்குது? இங்கே என்ன நடந்து கொண்டிருக்குது? அல்லது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதை எப்படி கேட்கலாம்? What is going on அப்படின்னா என்ன நடந்து கொண்டிருக்கு? அடுத்தது நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் விரும்புகிறோம். அதாவது லவ் பண்ணுறோம். அதை எப்படி சொல்லலாம்? we both like each other. அடுத்தது என் பக்கத்தில் வந்து வெளியேறு, அல்லது என் கண் முன்னுக்கு நிற்காத, போ என் பக்கத்தில் இருக்காத, என்ற கண் முன்னுக்கு நிற்காத அப்படியான சொல்கிற டைம்களில் எப்படி சொல்லலாம்? கெட் அவுட் ஆஃப் மை சைட். என் பக்கத்தில் இருந்து வெளியேறு, என் எதிர நிற்காத அப்படி சொல்கிற நேரங்களில் கெட் அவுட் ஆஃப் மை சைட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பிறகு பேசலாம். உன்னோட நான் பிறகு கதைக்கிறேன், அல்லது உன்னோட நான் பிறகு பேசுகிறேன். அப்படி எப்படி சொல்லலாம்? டாக் டு யூ லேட்டர். நான் பிறகு பேசுகிறேன், நான் அப்புறம் பேசுகிறேன். அதை எப்படி சொல்லலாம்? டாக் டு யூ லேட்டர். அடுத்தது நான் என்ற அளவுக்கு முயற்சி செய்கிறேன். என்னால் எவ்வளவு இயலுமோ அந்தளவுக்கு நான் முயற்சி செய்வேன். என்னால் இயன்றளவு நான் முயற்சி செய்வேன். அதை எப்படி சொல்லலாம்? இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து நாங்கள் ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறோம், இந்த வேலையை முடிச்சுட்டாங்க, பர்ஃபெக்டாக முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் சொல்கிறாரு, என்னால் எவ்வளோ இயலுமோ அந்தளவுக்கு நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அதை எப்படி சொல்லலாம்? I will try my level best. லெவல் பெஸ்ட் அப்படின்றது இயன்ற அளவு. மை லெவல் பெஸ்ட்ன்றா என்னால் இயன்ற அளவு. அப்போ I will try my level best. என்னால் இயன்ற அளவு நான் முயற்சி செய்வேன் அல்லது முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.